எல்லாருக்கும் பெரிய ஹாய். கடைகளில் போய் நம்ம கட்லட் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வீட்டிலையே நல்ல சீஸியான கட்லட் எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். அதோட பிரெட் கட்லட்டும் செய்ய போகிறோம். இப்போ வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை 2 பீசஸாக கட் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்துட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை மூடி போட்டு நல்லா ஒரு 2 இல்லைன்னா 3 விசில் விட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் அதை தோலை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வெந்துட்டுருக்கும் போதே காய்கறிகள்லாம் கட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், அதை சின்ன துண்டுகளாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு குடமிளகா, அதையும் சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். 2 கேரட் எடுத்திருக்கேன். தோலை சீவிட்டு நல்லா சின்னதாக துருவிக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கூட கெட்டிகள் இல்லாமல் நல்லா மசிச்சுக்கணும். இந்த மசித்த உருளைக்கிழங்கோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லி இலைகளில் காம்பை எடுத்துட்டு இலைகளை மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப திக்கான காம்பு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகா, துருவி வச்சுருக்கிற கேரட்டையும் சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு, மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் தூளுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ மசாலான்னு பார்த்தீங்கன்னா தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், சீரகத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், ஓமமும் எடுத்திருக்கேன். ஓமமும் சீரகத்தூளும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. காரமெல்லாம் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்க்குறனால நமக்கு சீரகத்தூள் சேர்க்குறனால அந்த உருளைக்கிழங்குனால ஏற்படுற அந்த கேஸ் ட்ரபிள் நமக்கு குறைஞ்சிரும். இப்போ 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது ஹோல் வீட் ப்ரெட்டு தான். இது மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசாலாவை நல்லா திக் லேயராக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இன்னொரு ப்ரெட்டை வச்சு அதை கவர் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிளாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறேன். 4 பீசஸ் வரும். 2 பீஸ் ப்ரெட்டில் நமக்கு 4 கட்லட் வரும். இன்னொரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விடணும். இந்த கரைசல் ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அந்த கரைசலை எடுத்துக்கலாம். கூடவே பிரெட் க்ரம்ஸும் எடுத்திருக்கேன். இந்த கரைசலில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ப்ரெட்டு கட்லெட் இருக்கு இல்லையா, அதை ஒரு டைம் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கிட்டோன்னா அந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் இது மேலே நல்லா ஒட்டிக்கும். ஒருவேளை பிரெட் க்ரம்ஸ் வீட்டில் இல்லைன்னா ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் பொடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸ் கிடச்சிரும். இப்போ நல்லா ரெடி பண்ண இந்த ப்ரெட்டு கட்லெட் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தவா ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஒரு தோசைக்கல்லில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த ப்ரெட்டு கட்லெட் எல்லாம் அது மேலே அடுக்கிட்டு அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ திருப்பி விட்டு எடுத்திங்கன்னா நல்லா மேலே கிறிஸ்பான லேயர் உள்ள ப்ரெட் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. உள்ளே நல்லா சாஃப்டாகவும் மேலே நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும். இப்போ மிச்சம் இருக்கிற அந்த உருளைக்கிழங்கு மசாலாவோட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவரும் அரிசி மாவும் சேர்க்கும் பொழுது உருளைக்கிழங்கு இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா இந்த மாவு உறிஞ்சிக்கிட்டு நமக்கு நல்ல ஒரு பைண்டிங்கோட அந்த மசாலா கிடைக்கும். இதை நமக்கு தேவையான ஷேப்பில் உருண்டைகளாக பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே மொசரில்லா சீஸு ஒரு சின்ன பீஸ் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த கட்லெட் ரெடி பண்ணிக்கலாம். நீளமாக வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம், ரவுண்ட் ஷேப்பில் வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் மிச்சம் இருக்கு இல்லையா, அதுலேயே அப்படியே கோட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த உருளைக்கிழங்குலேயே லேசாக தண்ணி இருக்கும், அதுலேயே அந்த பிரெட் க்ரம்ஸு நல்லா ஒட்டிக்கும். இதை ஒரு 10 to 15 மினிட்ஸு நல்லா ரெஸ்ட்டில் விடணும். அப்போ தான் அந்த பிரெட் க்ரம்ஸு உள்ளே போய் அந்த உருளைக்கிழங்குல நல்லா ஒட்டிக்கும். நம்ம பொரிக்கும் பொழுது அது பிரிஞ்சு வராது. இப்போ இதையும் நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். தோசைக்கல்லில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதையெல்லாம் அடுக்கி வச்சுட்டு நம்ம 2 சைடும் திருப்பி விட்டு எடுக்கணும். நீங்கள் வேணும்னா டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக பொரித்து எடுத்திங்கன்னா சூப்பரான சீஸ் கட்லெட் ரெடி ஆயிரும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.